வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்ன கேட்டீங்கன்னா, வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் பிலாசபி. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும் கேட்டீங்கன்னா, டிஸ்கிரைப் த வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் பிலாசபி. இந்த பிலாசபியில இருக்கக்கூடிய என்னென்ன கிளைகள் அப்படிங்கிற பத்தி இதுல பார்க்க போறோம். அதாவது பிரான்ச்சஸ் ஆஃப் பிலாசபி. இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஜிக், எத்திக்ஸ், political philosophy, social philosophy, philosophy of law, medical ethics, business ethics, metaphysics, epistemology, the history of philosophy, philosophy of mind, philosophy of religion, philosophy of science, philosophy of mathematics, philosophy of arts, philosophy of language, philosophy of education, philosophy of history. இப்படி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த philosophy அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது என்னன்னா, இட் இஸ் யூனிக் போத் இன் இட்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் இன் த நேச்சர் அண்ட் த பிரெத் ஆஃப் இட்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர். இது என்ன பண்ணுதுன்னா, இட் பர்சியூஸ் கொஸ்டின்ஸ் இன் எவ்ரி டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் and its techniques applied to problems in any field of study or endeavor. இந்த ஹியூமன் லைஃப்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறோம். அதாவது பொதுவா வந்து மனிதனை பொறுத்த மட்டும் என்னன்னா, ஒரு வகையில ஏதாவது ஒரு செயல்ல வந்து தோல்வி அடைஞ்சிட்டான்னா அவன் தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவான். அந்த தத்துவம் அப்படிங்கிறது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவத்தை வந்து தத்துவமா அவன் வெளியிடுவான். No brief definition expresses the richness and variety of philosophy. It may be described in many ways. It is a recent pursuit of fundamental truths, a quest for understanding, and a study of principles of contact. It seeks to establish standards of evidence, to provide rational methods of resolving conflicts, and to create techniques for evaluating idea and arguments. இப்ப நம்ம ஒண்ணா பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக். லாஜிக் அப்படின்னால என்னன்னா, இட் இஸ் a ஸ்டடி ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் ரீசனிங் அண்ட் ஆர்குமெண்டேஷன். தர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து லாஜிக் பண்றேன், தர்க்கம் பண்றேன். It is concerned with providing sound methods for distinguishing good from bad reasoning. அதாவது நல்லது கெட்டது, கெட்டதுல இருந்து நல்லதை எப்படி எடுத்துக்கிறது, அதை பத்தின ஒரு டிஸ்கஷன், அந்த மாதிரி. அல்லது ஒரு வேறுபாடு, அது எப்படி கண்டுபிடிச்சு காட்டுறது அந்த வேறுபாடு. It helps us to assess how well our premises support our conclusions, to see what we are committed to accepting when we take a view, and to avoid adopting beliefs for which we lack adequate reasons. நாம வந்து ஏதாவது ஒரு செயலுக்கு வந்து ஒரு பொருத்தமான காரணம் தெரியல அப்படிங்கிற போது நாமளா என்ன செய்வோம், சில விஷயங்களை வந்து நமக்குள்ளேயே வந்து தீர்மானம் பண்ணி வச்சுப்போம். ஒண்ணும் இல்லையா, ஒருத்தன் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்தியா ஜெயிக்கும் அப்படின்ட்டு ஒரு பெட் கட்டுறான். தோத்து போயிடுச்சு. உடனே என்ன சொல்லுவான், தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவான். எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்க முடியுமா, நம்ம ஆளுங்க சரியா ஆடவே இல்லையா, தெரியும் ஐயா, இவன் தான் வந்து மோசமானதான் ஆடிட்டு இருந்தான், பேட்டிங் சரியில்லைம்பா, ஃபீல்டிங் சரியில்லைம்பா. அப்படி தனக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்கிறது, ஒரு ரீசனை தேடுறோம். இதுதான் வந்து லாஜிக். அடுத்து எத்திக்ஸ். இது வந்து என்னன்னா, இட்ஸ் ஸ்டடி ஆஃப் மொராலிட்டி. Ethics is also often called moral philosophy. It takes up the meanings of our moral concepts such as right action, obligation, and justice, and formulates principles to guide moral decisions, whether in private or public life. What is good? What is evil? How should I behave and why?
How should I balance my needs against the needs of others? What are our moral obligations to others? How can moral disagreements be rationally settled? What rights must just society accord its citizens? What constitutes a valid excuse for wrongdoing? These are some of the questions asked in the field of ethics. The ethics பொறுத்த மட்டும் எது நல்லது, எது கெட்டது, ஏன் இதை நம்பணும், இது எப்படி நம்புறது, ஏன் நம்பணும், இது எப்படி நான் பேலன்ஸ் பண்றது, என்னுடைய மாரல் ஆப்ளிகேஷன்ஸ் மற்றவங்க முன்னாடி என்னுடைய தனிப்பட்ட முறையில மற்றவங்க மேல இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கை திணிப்பு என்ன? ஹவு கேன் மாரல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் பி ரேஷனலி செட்டில்டு? ஒருத்தனுக்கு நமக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது எப்படி நம்ம வந்து செட்டில் பண்றது? அப்புறம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு எப்படி அந்த ராங் டூயிங் பண்ணாம இருக்கிறது எப்படி, அதுக்கு எப்படி எக்ஸ்கியூஸ் கேட்டு வர்றது, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ எத்திக்ஸ்ல வந்து சில பிரான்ச்சஸ் இருக்கு. என்னென்ன? பொலிட்டிக்கல் பிலாசபி. பொலிட்டிக்கல் பிலாசபி அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம் அண்ட் மெனி அதர் ப்ராப்ளம்ஸ் கன்சர்னிங் கவர்மெண்ட். இட் ஆல்சோ எக்ஸாமின்ஸ் நேச்சர் அண்ட் பாசிபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் வேரியஸ் கம்பீட்டிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். இதுல இது என்னென்ன சொல்லுதுன்னா, கேபிட்டலிசம், வெல்ஃபேர் டெமோக்ரஸி, அனார்கிசம், கம்யூனிசம் அண்ட் ஃபேசிசம், அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண பண்ணிடலாம். அடுத்து சோசியல் பிலாசபி. இது என்னன்னா, இட் டால்ஸ் காம்பினேஷன் வித் பொலிட்டிக்கல் பிலாசபி ட்ரீட்ஸ் மாரல் ப்ராப்ளம்ஸ் வித் லார்ஜ் ஸ்கேல் சோசியல் டைமென்ஷன்ஸ். இது வந்து என்னன்னா, among on the basis of compulsory education, the possible grounds for preferential treatment of minorities, the justice of taxation, and the appropriate limits, if any, are free expression in the arts. அடுத்து philosophy of law அப்படிங்கிறது என்னன்னா, laws மொத்தம் என்ன, what law is? The philosophy of law அப்படிங்கிறது என்னன்னா, what kinds of laws are there? How law is or should be related to morality, and what sort of principles should govern punishment and criminal justice in general. இது வந்து சட்ட முறைப்படி பார்க்கக்கூடிய தத்துவங்கள். அடுத்து மெடிக்கல் எத்திக்ஸ். இந்த மெடிக்கல் எத்திக்ஸ் என்னன்னா, applying to physician patient relationship, moral questions raised by special procedures such as abortion and the ceasing of life support for terminal patients, and ethical standards for medical research, for instance, genetic engineering and experimentation using human subjects. It addresses many problems arising in medical practice and medical science. And the business ethics, இது என்னன்னா, what topics often pursued are the nature and the scope of the social responsibilities of corporations, their rights in a free society, and their relations to other institutions. இது வந்து it addresses such question as how moral obligations may conflict with a profit motive and how these conflicts may be resolved. The metaphysics. The metaphysics அப்படிங்கிறது என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது வந்து என்னன்னா, to know the reality. It is study of the nature of reality, or what exists in the world, what it is like, and how it is ordered. Metaphysics பொறுத்த மட்டும், what is truth? Do people have minds? If so, how is the mind related to the body? Do people have free will? அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அது கேட்கறாங்க. உண்மையிலே வந்து மக்களுக்கு வந்து மைண்ட் இருக்குதா, அது வந்து இந்த மைண்டும் இந்த உடம்பும் வந்து சம்மந்தப்பட்டிருக்குதா அப்படிங்கிற டிஸ்கஷன். அடுத்து எப்ஸ்டிமாலஜி. இந்த எப்ஸ்டிமாலஜிங்கிறது என்னன்னா, நாலேஜை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றது. இதுல டைபிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கன்சர்ன் இன் எப்ஸ்டிமாலஜி என்னென்ன அப்படின்னா, வாட் இஸ் நாலேஜ்? ஹவு டு வி நோ? வி நோ, நமக்கு தெரியுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இஸ் நாலேஜ் கிவன்? அறிவுங்கிறது கொடுக்கப்பட்டு இருக்கா? வாட் டஸ் இட் மீன் டு நோ த ட்ரூத் அண்ட் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ட்ரூத்? உண்மையை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது? உண்மையினுடைய பக்கம் என்ன? இயற்கையான ஒரு வடிவம் என்ன? What sort of things can be known and can be justified in our beliefs about what goes beyond the evidence of our senses, such as the inner lives of others,
or events of the distant past. அடுத்தது history of philosophy. இந்த philosophy பொறுத்த மட்டும், the history of philosophy studies both major philosophers and entire periods in the development of philosophy, such as ancient, medieval, modern, 19th century and 20th century periods. ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது, அப்புறம் மாடர்ன் பீரியட்ல எப்படி ஆனது, இப்போ இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடியதான் philosophy. The history of philosophy not only provides insight into the other subfields of philosophy, but also reveals many of the foundation of civilization. கலாச்சாரத்தினுடைய அடிப்படை என்னங்கிறத சொல்லக்கூடியதான் history of philosophy. அடுத்தது philosophy of mind. இது என்ன அப்படின்னா, it is a metaphysical, is emerged from metaphysical concerns with the mind and mental phenomena, study of the mind, attempting to ascertain exactly what the mind is, how it interacts with our body, do other minds exist, how does it work, and so on. A number of major questions in the philosophy of mind cluster in the area of action theory. What differentiates actions such as raising an arm from mere body movements such as the using of an arm? Must mental elements, for example, intentions and beliefs, enter into adequate explanations of our actions? Or can actions be explained by appeal to ordinary physical events? And what is required for our actions to be free? As the philosophy of religion, it is a concern with the study of God. It is to understand the concept of God, including special attributes such as well-being, being all-knowing, being all-powerful, and being wholly good. It is recommending the best religious practices, how our religion should shape our life, and so on. அடுத்தது philosophy of science. இது என்னன்னா, probably the largest subfield generated by epistemology. This is concerned with how science operates, what the goals of science should be, what relationships science should have with a society, the differences between science and other activities, etc. Everything that happens in science has some relationship with the philosophy of science and is predicted upon some philosophical position, even though that may be rarely evident. அதாவது இப்ப நடந்தது இது எப்படி பொருந்தி இருக்கு அப்படிங்கிறத, எப்படி சயின்ஸ் இதை வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிற பத்தி சொல்லக்கூடியதான் philosophy of science. இதுல பிசிக்ஸ், பயாலஜி, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ், ஆல் அதர் சயின்சஸ், philosophy எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. philosophy of science clarifies both the quest for scientific knowledge and the results yielding by that quest. அடுத்து philosophy of mathematics. It is concerned with issues such as the nature of the axioms and symbols, numbers, triangle, operands of mathematics that we use to understand the world. Do perfect mathematical forms exist in the real world, and so on. அடுத்து philosophy of art, aesthetic. இந்த aesthetics அப்படிங்கிறது என்னன்னா, இது aims and ideals of education philosophy, interpretation of human nature, educational values, theory of knowledge, இதெல்லாம் பத்தி பண்ணக்கூடியது. இதுல aims and ideals of education philosophy அப்படின்னு பார்த்தீங்கன்னா, critically evaluates the different aims and ideals of education. They are character building, man making, harmonious human development, preparation for adult life, development of citizenship, utilization of leisure, training for civic life, training for international living, achieving goals, social and national integration, scientific and technological development, education for all, equalizing educational opportunities, strengthening democratic political order and human source development. இதுல philosophy of education critically evaluates different aims and ideals of education to arrive at. அடுத்து interpretation of human nature. இது என்னன்னா, a philosophical picture of human nature is a result of the synthesis of the facts borrowed from all the human science with the values discussed in different normative sciences. The philosophical picture, therefore, is broader
as compared to the picture of man drawn by biology, sociology, psychology, economics, and anthropology, and other human science. அப்புறம் educational values. Values அப்படின்னா it's typically a philosophical subject since it is more abstract, integral, and universal. Educational values are determined by philosophical values and has been derived from their own world view and their outwork of the purpose of human life. அப்புறம் theory of knowledge. இப்போ தியரிங்கிறதுனா எஜுகேஷன் ரிலேட்டட் நாலேஜ் determined by the source, limits, criteria, and means of knowledge. அப்புறம் relationship between education and various area of national life and various components of the life system of education. One of the most important contributions of the philosophy of education to the cause of education is the provision of criteria for deciding the relationship of state and education, economic system and education, curriculum, social organization and management, discipline, teacher-people relationship, methods of teaching, textbooks, etc. எல்லாமே வந்து இந்த பாடத்திட்டத்தை வந்து எப்படி எடுத்துட்டு போறது, அது எந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட இந்த கொஸ்டினை முடிச்சுக்கிறேன். மற்ற ரெண்டும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.